London Bridge is falling. எதுக்குமே டைம். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்போ இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிக்கிட்டுக்கோங்க. ஸோ கூட வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் முடிவிட்டே இருக்கும். ஸோ நானும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்க ஷார்ட் அண்ட் சீட்டோன்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, இந்த வீடியோவில் வந்து பண்ணாக்க ஒரு 5-6 ஃபாண்ட் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட் எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணினாக்க செல்ல டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஸோ நிறைய ஃபாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னாக்க இது எல்லா ஃபாண்ட்டையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஃப்எஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் வந்து பண்ண ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ் மாதிரி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே ஃபைல் ஷோகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பண்ணாக்க பேஜ் தான் யூஸ் பண்ண பாருங்க, அதுக்காக தான். ஓகே, ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஆப்பையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷெட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க எல்லாமே கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பண்ணாக்க நான் கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். அந்த பிக்குக்கு பதிலாக தான் நீங்கள் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். சைடில் கலஃப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார்டிங்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் செட் ஆடலாக்க அப்படி பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கலஃபண்ட் கொட்டு ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பர்சனி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். செட் ஆட் இல்லைனாக்க அப்படி பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ். ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க, அவ்வளோதான். வீடியோவே ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்க ஜஸ்ட்டு ஒரு லைக்கை தெரிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பண்ணாக்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்க என்னை இன்ஸ்டாமில் வந்து பண்ணாக்க டேக் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நானும் எத்தனை பேர் எடிட் பண்ணுறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் கைஸ்.